படத்தின் பெயர் எம்புரான். அந்த படத்தை கேரளாவின் புகழ்பெற்ற நடிகர் மோகன்லால் அவர்களும் மஞ்சு வாரியார் அவர்களும் நடித்திருக்கிறார்கள். அந்த படத்தை இயக்குனர் நடிகர் பிருத்திவிராஜ் அவர்கள் இயக்கியிருக்கிறார். வேண்டுமென்று திட்டமிட்டு அந்த படத்தில் சில காட்சி அமைப்புகளில் மஞ்சு வாரியார் பேசுகின்ற வசனமும் அதில் வருகின்ற சில காட்சிப்படுத்தலும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் எதிராக இருக்கிறது. குறிப்பாக மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டத்தினுடைய மண்ணின் மக்களுடைய விவசாய நிலங்களை அடியோடு பாலைவனமாக்குற ஒரு முயற்சியாக தொடர்ந்து கேரளாவில் இருக்கின்ற மலையாள சகோதரர்கள் உண்மைக்கு மாறான கருத்துக்கள் படங்களை எடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டேம் 999 என்று சொல்லக்கூடிய ஒரு படம் முற்றுமுழுமாக முல்லை பெரியாறு அணையை உடைக்க வேண்டும் என்ற கருத்தை அந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது. அன்றைக்கு இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நான் முன்னெடுத்ததனுடைய விளைவு அன்றைய முதலமைச்சர் அந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அறிவித்திருந்தார்கள். எம்புரான் என்கிற திரைப்படம் தமிழர்களை புண்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற, முல்லை பெரியார் பாசன விவசாய மக்களை காயப்படுத்துகிற காட்சிகளோடு அந்த படம் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை தமிழ்நாட்டில் நாம் அனுமதிக்க கூடாது என்றும், ஒருவேளை அனுமதிக்கிற ஜனநாயக மாண்பு நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தினால் முல்லை பெரியாருக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக கருத்துக்களை முழுவதுமாக நீக்கிவிட்டு படத்தை வெளியிட வேண்டும் என்று நான் 31ஆம் தேதி விரிவாக 3 பக்கத்தில் ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு, முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைத்து வெளியிட்டிருந்தேன். இன்று காலை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த காட்சி நீக்கியாகிவிட்டதா என்பதை நான் முதலமைச்சரிடத்திலே எடுத்து சொல்லி வேண்டுகோள் வைத்தேன். முதலமைச்சர் கவனத்தோடு என் கவன ஈர்ப்பு நகலை படித்து பார்த்து, ஏற்கனவே நீங்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் நேரமில்லா நேரத்தில் என்னுடைய கவன ஈர்ப்பை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்த அந்த பட காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை, தகவலை தெரிவித்திருக்கிறார்.